ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா குரூப் 2 அண்ட் குரூப் 4க்கான தமிழ். அதில் பார்த்தீங்கன்னா லகர வேறுபாடு. போன வீடியோவில் பார்த்துருப்போம். இந்த லகர வேறுபாடு எந்தெந்த எழுத்து எந்த மாதிரிலாம் உச்சரித்தா வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். இப்போ அதற்கான வேறுபாடு பார்த்துருவோம். சரிங்களா? மொழி வேறுபாடு. ஃபஸ்ட்டு ரகர சொற்களின் வேறுபாடு. அறம் சின்னராக வந்ததுன்னா வந்து ஒரு கருவி. அடுத்து ஒரு அறம் தர்மம். அறம்னால் கருவி, அறம்னா தர்மம், ரெண்டு மீனிங் இருக்கு. அடுத்து உறவு அப்படின்னா வலிமை. சின்னரா வந்ததுன்னா வலிமை. உறவு அப்படின்னா சுற்றம். அடுத்து அரினா வெட்டு. அடுத்து ஒரு அரினா தெரிந்து கொள். அடுத்து உரு அப்படின்னா வடிவம். அடுத்து உருனா மிகுதி. உரு என்றால் அழகு என்பதும் ஒரு பொருள் இருக்கு உருக்கு. அடுத்து அறை அப்படின்னா பாதி. அறைனா பாதி. அடுத்து அறைனா வீட்டின் அறை. அடுத்து உரை. உரைக்கு ரெண்டு இருக்கு. சொல் ஒன்று, தோல் ஒன்று. அடுத்து ஒரு உரை மூடி, கவர் சொல்லுவோம்ல. அடுத்து அறிவை. அறிவைனா பெண். இந்த அறிவைனா தெரிந்து கொள். அடுத்து உரல்னா தானியம் குற்றும் கருவி தான் உரல். அடுத்து உரல்னா இன்பம், துன்பம். பெயரா வந்துதான் துன்பம். அடுத்து அருமை அப்படின்னா சிறப்பு. அருமை என்றால் நிலையின்மை. உறவு வலிமை. இந்த உறவு உறவினர் அப்படி பார்த்துருக்கோம். அடுத்து ஆற நிறைய. அடுத்து ஆற தனிய. ஆற விடுன்னு சொல்லலாம், அதான் தனி. அடுத்து ஊற நகர. இந்த ஊரனா சுரக்க, நீர் ஊற, இந்த மாதிரி சுரக்க. ஈர அப்படின்னா இறப்பு. இந்த இறனா இறப்பு, இறந்து போதல், இந்த இறப்பு. அடுத்து இறை தீனி உணவு. அடுத்து இறைனா கடவுள், இறைவன் சொல்லுவோம். அடுத்து எரினா தீ. அடுத்து எரினா வீசு, தூக்கி எறின்னு சொல்லுவோம். இரவு, இரவு நேரம். இந்த இரவுனா இறத்தல். இறத்தல்ல காத்தல் ஒரு பொருள் நினைக்கிறேன். அடுத்து ஏரி நீர்நிலை. அடுத்து ஏரி மரம் ஏறுதல். இறங்கு இறங்குதல். இந்த இறங்கு வந்து கீழே இறங்குதல். ஒரு ஒன்று. இந்த ஒருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொருத்தல் அப்படின்னு ஒரு பொருள். இருப்பு உலோகம். இருப்புனா உலோகம். இருப்புனா புதர். கறி அடுப்பு கறி. இந்த கறினா மாமிசம். கறி என்பதற்கு மிளகு என்பது பொருள் இருக்கு. யானை அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. இரல் அப்படின்னா வருந்துதல். அடுத்த இரல் நெருக்கம். கரை ஓரம், உரம். இந்த கரை அழுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் மெட்டீரியல் இருக்க மொழி வேறுபாடு. குறுகு என்றால் அன்னம். இந்த குறுகுன்னா சுருங்கு. கூரை வீட்டு முகடு, அதாவது வீட்டின் கூரை சொல்லுவோம். அடுத்து கூரை ஆடை. ஆடை கூரை சேருன்னு சொல்லுவோம். ஆடை கூறிய கூர்மையான. அடுத்து கூறிய சொல்லியபடி. சிறு திமிர். இந்த சிறு வந்து பார்த்தீங்கன்னா பயம். இது வந்து ஸ்கூல் புக்கில் இருக்கும். அடுத்து செரித்தல் சீரணமாதல். செரித்தல் திணித்தல். அடுத்து தறி அணிந்து கொள். அடுத்து தறினா வெட்டு. திரை அலை. திரைனா கப்பம். அடுத்த ஒரு கப்பம்னா டாக்ஸ்ன்னு ஒரு பொருள் நினைக்கிறேன். கப்பம்னா துறவு கிணறு. இந்த துறவு வந்து பார்த்தீங்கன்னா பெரியரா வந்து துறந்து விடுதல். அடுத்து நிறை வரிசை. அடுத்து ஒரு நிறை நிறைத்து வைத்தல். பறவை அப்படின்னா கடல். கடலுக்கு நிறைய பொருள் இருக்கு. அடுத்து பறவை பறக்கும் இனம் தான் பறவை. அடுத்து பரி குதிரை. அடுத்து பரி பூவை பரி, இந்த மாதிரி மீனிங் வரும். அடுத்து பொறி நெல் பொறி. அடுத்து பொறி இயந்திரம், பொறியாளர் சொல்லுவாங்க, இன்ஜினியர். அடுத்து மரம் தரு. இந்த மரம் வந்து பார்த்தீங்கன்னா வீரம். அடுத்து மரி இர. மரினா மான்குட்டி. விரல் கைவிரல் விரல். அடுத்து வெற்றி. அடுத்து வந்து நகர சொற்களின் வேறுபாடு. அன்னம்னா மேல்பாய். ரெண்டு சொல்லி இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா பறவை. அணைனா பரப்பு. ரெண்டு சொல்லி இணைனா அத்தனை. அத்தனை இத்தனை எண்ணிக்கை அது குறிக்கும். அண்ணல் அப்படின்னா தாடி. ரெண்டு சொல்லி நெருப்பு. அரண் அப்படின்னா மதில். ரெண்டு சொல்லி என்னன்னா சிவன் அரண். ஆணி இரும்பு துண்டு. ஆணி என்பது மாதம். ஆணை அப்படின்னா கட்டளை. ரெண்டு சொல்லி யானை,
அதுதான் யானைன்னு சொல்லுவாங்க. ஆண்னா ஆண் பிள்ளை, 2 சூரியன் வந்தால் அது பசுவை குறிக்கும். ஊன் அப்படின்னா சோறு, 2 சூரியன்னா மாமிசம். ஊன் உணவு, ஊன்ன மாமிசம். என்ன நினைக்க, 2 சூரியன்னா கேள்வி. கண்ணன் கிருஷ்ணன், 2 சூரியன் வந்து கண்ணன் வருதுன்னா அது கர்ணனை குறிக்கும். அடுத்து லகர 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 சொற்களின் வேறுபாடுகள். இலை, முற்றிய தளிர் இலை. இழைனா மெலிதல், இழைனா நூல் இழை. அடுத்து உழவு, திரிதல், உழவு, வேவுபார், உழவுபார்னு சொல்லுவாங்க. உழவுனா பயிர் தொழில். உலை, கொதிகலன். அடுத்து உலை செரு, அடுத்து உழை மான். குழி, குளித்தல், குழினா பள்ளம். சூழ், கற்பம், சயின்ஸ் கவர் நினைக்கிறேன். சூழ் சபதம், சூழ் சபதம். அடுத்து வந்து சூழ் அப்படின்னா சுற்றி கொள்ளுதல், சூழ். தலை, சிரசு, முதன்மை. அடுத்த தலை கட்டுதல். தழை அப்படின்னா புல் இழை, புல் இழைய இலை தலைன்னு சொல்லுவோம். அடுத்து தாள் என்றால் நாக்கு. அடுத்த தாள் திருவடி, சிறப்புழா வந்தால் தாழ்பால் குறிக்கும். அடுத்து தாலி, குழம்பு தாளித்தல தாலி. அடுத்து தாழி, குடம்னு சொல்லுவாங்க. முதுமக்கள் தாழி அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். அடுத்த தாலி கணவன் மனைவிக்கு கட்டும் சின்னம் தான் அடுத்த தாலி. அடுத்து நலிவு, நோய். இந்த நலிவு பார்த்தீங்கன்னா செறிவு. மால், திருமால், பெருமை. அடுத்த ஒரு மால் இர. வலி, உடல் வலி. அடுத்த வழி காற்று, வளிமண்டலம் சொல்லுவோம். அடுத்த வழி பாதை. பலம் அப்படின்றால் திசை. இந்த வலம் செல்வத்தை குறிப்போம். வலை, மீன்பிடி வலை. அடுத்த வலை பொந்து, வளையலை குறிக்கும். அடுத்து வால் அப்படின்னா விலங்கின் உறுப்பு வால். அடுத்த வால் கருவி. வாழைனா உயிரோடு இருக்குது. வாழை, இளம்பெண். அடுத்த ஒரு வாழை, மீன் வகை. அடுத்து வாழை மரம் ஒன்று இருக்கும். சிறப்புழா வந்ததுன்னா அது வாழை மரம். இதோட அது முடியுது. தேங்க்யூ.